இந்திய மீனவர்களின் அத்துமீறிய பிரவேசத்தை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தி தபால் அட்டை அனுப்பும் போராட்டம் கடந்த 20ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமானது. முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த 24 மீன்பிடி சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு இன்று தபால் அட்டையில் கையெழுத்திட்டனர். ஜனாதிபதி, பிரதமர், கடற்றொழில் அமைச்சு, எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோருக்கு இந்த தபால் அட்டைகள் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. உண்மையிலேயே முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்த மட்டும் நாங்கள் இனி வரப்போறது எங்கள்கிட்ட ஆரம்பமான ராட்சிசன். அந்த ராட்சிசை நாங்கள் தொடர்ந்து இப்போ 3 வருடங்களாக நாங்கள் இழந்திருக்கின்றோம். இந்த இந்திய இழுவ படகுகளினால நாங்கள் இந்தியன் ட்ரோலருக்கு எதிராக மக்கள் போராட்டமாக இதை மாற்ற வேண்டும். சமாசங்கள், சங்கங்கள், சம்மேளனங்கள் நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலும் கூட மக்களுடைய இந்த போராட்டமயமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் சில இந்த போஸ்ட் கார்டு செக்ஷன் ஒன்று நாங்கள் இதில் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். ஜனாதிபதி அவர்களுக்கும், பிரதமர் அவர்களுக்கும், எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தன் அவர்களுக்கும், மீன்பிடி அமைச்சர் அவர்களுக்கும், டாக்டர் தேவானந்தா அவர்களுக்கும், வெளிவிவகார அமைச்சருக்கும் இந்த காட்டுகள் அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு. சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் இது போய் சேரணும்ன்றது எங்களோட ஒரு இலக்காக இருக்கின்றது. கடந்த யுத்தத்தின் பின்னர் நாங்கள் இந்த எமது சீசன் தொழிலாக இந்த ரால் தொழில் செய்து வந்த நாங்கள் இப்பொழுது இந்த ரால் தொழிலை செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறோம். காரணம் இந்திய இழுவை படகுகளுடைய அடாவடித்தனங்கள். ஆகவே இது முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும். நிறுத்தப்படாவிட்டால் நாங்களும் எமது சமாசம் மற்றும் இந்த மாவட்டத்தினுடைய மீனவ சமூகத்தோடு சேர்ந்து இந்த போராட்டத்தை மேற்கொண்டு இதை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க நாங்களும் உதவி புரிவோம் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன்.